திரட்டி எடுத்தேன், சின்ன உருவம் உனக்கு கொடுத்தேன். வரப்பு ஓரம் வெயிலில் அமர்ந்தாய், என் கவலையெல்லாம் நீ அறிவாய். பரிகாரம் ஏதும் எனக்கு தெரியாது, பச்சை களிமண்ணில் உன்னை தொழுகிறேன். விநாயகர் போற்றி, 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 விநாயகர் போட்டு வழி பார்த்தேன், வெறும் வானம் பார்த்து தவித்தேன். என் பலவீனம் உனக்கு தெரியும், உன் கருணை இருந்தால் பயிர் விளையும். முயற்சி மட்டும்தான் என் கையில், முடிவு எல்லாம் உன் மடியில். விநாயகர் போற்றி, விநாயகர் போற்றி, விநாயகர் போற்றி. அப்படியே கொஞ்சம் கவனிக்கலாம். ஆடி மாதம் தேய்பிர சங்கடகர சதுர்த்தி. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அது மாதிரி தெய்வங்களில் முதல் தெய்வம் எது நமக்கு அப்படின்னா விநாயக பெருமான் தான். அதனால் அதே போல் நவக்கிரகத்தில் முதல் தெய்வம் எதுன்னு பார்த்தோம்னா சூரியன். சூரியனுக்கு அப்புறம்தான் சந்திரன், சந்திரனுக்கு அப்புறம்தான் செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் புதன், புதனுக்கு அப்புறம் குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு சொல்லிட்டு 9 கிரகங்கள். அது வாரத்தில் எப்படி முதல் நாள் பிள்ளையாருக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வர்றது விசேஷம், எப்படி திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு வர்றது விசேஷமோ, வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு வர்றது விசேஷம், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வர்றது விசேஷமான நாளாக நம்ம எடுத்திருக்கோம். அதுபோல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று பிள்ளையாருக்கு உகந்த நாள், இன்னொன்று சூரியனுக்கு உகந்த நாள். சூரிய பகவான், அதாவது நவகிரகங்களுக்கு தலைவன் அப்படின்னு நம்ம சூரியனை எடுத்து, சூரியனுக்கு தான் முதல் பூஜை. சூரியன் இருக்கிறது விசேஷமானது. ஏன்னா சூரியனை போல எல்லாரோட வாழ்க்கையும் எப்படி இருக்கணுமா? பிரகாசமா இருக்கணும். பிரகாசமான செல்வ செழிப்போட அந்த குடும்பம் இருக்கணுங்கிறதுக்காக தான் சூரியனுக்கு பூஜை பண்றது. சந்திரனுக்கு எதுக்கு பூஜை பண்றான்? அமைதியா அவரை போல இருக்கணும், அவரை போல சாந்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால கிரகங்கள்லயே பாருங்க, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கு. அது போல இன்னைக்கு விநாயகருக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால எல்லாரும் விநாயகரை நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். எந்த ஒரு காரியத்துக்கு போகணும்னாலும் முதல்ல யாரை நினைக்கணும்? விநாயகரை நினைக்கணும். கீழே போய் நிக்கணும். என்ன, விநாயகரை நினைக்கணும். அதே போல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயகரை நினைச்சு அந்த காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பான்னு போனாதான் நல்லபடியா நடத்தி கொடுப்பாரு. அதுக்கடுத்தது முருகப்பெருமானை நினைக்கணும். அவருக்கு எதுக்காக நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு வார்த்தை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அதாவது யாம் இருக்க பயமேன், அவர் இருக்கிற இடங்கள்ல பயம் கிடையாது. அதனால இன்னொன்று, அவரை நினைச்சா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாம எப்பவுமே எந்த காரியங்களுக்கு போனாலும், நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும், அவசரத்துல அந்த காரியத்தை மட்டும்தான் நினைக்கிறோமே தவிர விநாயகரை நினைக்கவோ மற்ற தெய்வங்களை நினைக்கவோ நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை. அவசரமா பஸ் வந்துடும், பஸ்ஸு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது தான் நமக்கு. அந்த சிந்தனையிலேயே ஓடி வருவோம். ஓடி வந்துட்டு பஸ்ஸை பிடிச்சி ஏறி அந்த காரியத்துக்கு போகும்போது இந்த காரியம் நமக்கு நடக்கலைன்னா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன காரணம்னா, நாம வீட்லயே ஒரு நிமிஷம் சாமியை தியானம் பண்ணிட்டு ஒரு உள்ள போய், நம்ம சாமி ரூம் வச்சிருக்கோமா இல்லையா, அந்த சாமி ரூம்ல போய் விநாயகரை பார்த்துட்டு முருகனை பார்த்துட்டு இந்த மாதிரி போற காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பான்னு நாம கொஞ்சம் எல்லாமே முன்னதா பண்ணிக்கணும். நாம எல்லாமே அவசரத்துல ஓடி வரோம். அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வரும்போது நமக்கு அந்த காரியங்கள் அன்னைக்கு போனோம்னா என்னமாக மாட்டேங்குது, ஜெயமாக மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். அது எல்லாருக்கும் உண்டானது, எனக்கும் உண்டானது, உங்களுக்கும் உண்டானது. அந்த நிமிஷத்துல நாம யாரையும்
நினைக்காம போகக்கூடாது, நினைக்கணும். அதனால தெய்வங்களை நினைக்கிறது நமக்கு எதுக்காக அப்படின்னா நல்லதுக்காக. தெய்வங்கள் கனவுல வர்றது நல்லதுக்காக. ஒரு சில பேர் சாமி கனவுல வந்தது என்னமோ தெரியல, ஏதோ தெரியலன்னா எல்லாருக்கும் சாமி கனவுல வந்துருதா? வர்றதில்லை. இல்லை, எதுக்காக வந்ததுன்னா நம்ம ஏதாவது ஒரு குறை வச்சிருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சு போகாம விட்டுருப்போம். அந்த ஒரு நினைவுக்கு கொண்டு வர்றது. இந்த மாதிரி என்னைய நினைச்சு நீ இந்த இடத்துக்கு வந்த, பிரார்த்தனை பண்ண, இன்னும் அந்த இதை நீ செய்யல அப்படிங்கிறதுக்காக ஒரு நினைவுக்காக வர்றதுதான். சாமி வந்தது என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோங்கிற அந்த பயத்துல நாம இருக்கோம். எந்த சாமியும் எதுவும் பண்ணாது. நாம கொஞ்சம் தைரியமா நம்ம ஒரு ரீகால் பண்ணணுங்கிறது அதாவது நினைவுபடுத்தி பார்க்கணும். நாம என்ன பண்றது அப்படின்னா ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதை நம்ம செய்யாம இருக்கோமா அப்படிங்கிறது தான். சரி, பிள்ளையாரை பார்ப்போம், பிரார்த்தனை பண்ணுவோம். நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் சீக்கிரமா தடை இல்லாம எவ்வளவு சீக்கிரம் நடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கட்டும்னு பிள்ளையார வேண்டிக்கும். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சுக்லம் பரதரம் விஷ்ணம் சசீவன்னம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये. जन्मनक्षत्रे जन्मरासौ जातस्य, नामनक्षत्रे नामरासौ जातस्य, शुभनक्षत्रे कृष्णपक्ष शङ्करकर चतुर्थी भक्तர்கள் नामधेयस्य षडकुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्य ऐश्वर्याभिवृद्ध्यर्थम् आयुर् सत्सन्तान सौभाग्य इष्टकाम्यार्थम् आदित्यादि नवग्रहाणां नक्षत्राणां सकलदोषपीडा निवारणार्थम् आरोग्य दृढगात्र सिद्ध्यर्थम् आयुर् अभिवृद्ध्यर्थम् धर्मार्थकाम्य मोक्ष चतुर्विध बलपुरुषार्थ सिद्ध्यर्थम् विद्या तुलिल व्यापार कार्य अनुकूल सिद्ध्यर्थम् शीघ्रमेव उद्योग विभाग पुत्र पौत्रादि अभिवृद्ध्यर्थम् धनं धान्यादि अभिवृद्ध्यर्थम् शीघ्रमेव सकल कार्य अनुकूल सिद्ध्यर्थम् महा गणपति प्रसाद सिद्ध्यर्थम् महा गणपति पादारविन्द योग अष्टोत्तर बिल्बदल पूजा मध्य करुष्येवम् गणानां त्वा गणपतिं अवामहे कविं कवीनापमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पदान शृण्वन्नोदुभगे श्रीदसादनम् ओं गां शुभगाय नमः ओं गां एकदन्ताय नमः ओं गां कपिलाय नमः ओं गां गजकर्णिकाय नमः लम्बोदराय नमः ओं गां विकटाय नमः ओं गां विघ्नराजाय नमः ओं गां विनायकाय नमः ओं गां गणाध्यक्षाय नमः ओं गां शूर्पकर्णकाय नमः ओं गां हेरम्बाय नमः ओं गां स्कन्दपूर्वजाय नमः सिद्धिविनायकाय नमः ओं गां वरसिद्धिविनायका दीपविनायका शिल्पविनायका माणिक्यविनायकाय नमः ओं शक्तिविनायकाय नमः ओं भवस्वदेवसुधाय नमः ओं सर्वस्वदेवसुधाय नमः ओं ईशानस्य देवसुधाय नमः ओं वसुपदा देवस्वदेवसुधाय नमः ओं महादेवाय नमः ओं महागणपति नमः ओं नानाविध परिमलपत्रे पुष्पाञ्जलिं समर्पयामि।
கணபதி என்றிட களங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொடும் கணபதி என்றிட கர்மம் மாதலால் கணபதி என்றிட கவலை தீருமே பாடும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா மகா கணபதி நமஹ விநாயக மூர்த்தி நமஹ. இங்கிட்டு வந்துருக்கணும் எனக்கு பின்னாடி நான் ஊதி கொடுத்துட்டே போயிடுறேன். முன்னாடி வந்துடலாம். காற்று வந்து அணைச்சிட போகுது. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. சுற்றி நின்றுட்டீங்கன்னா கூட ஆமாம் அந்த காற்றுல அணையிட்டு காற்றடிக்காது. கொடுக்குங்க யாருக்கு உங்களுக்கு இந்த ஆட்டம் போட்டவனுக்குலாம் தின்னூர்ல என்ன ஆட்டம் உன்னை என்ன நான் சொன்னேன் ரொம்ப அடம் பண்றா. இவ ஒரு சின்ன பையல கூட்டிட்டு சுத்துறா சுத்துறா நமக்கு கால வலிக்கும். நீ என்ன ஆமா இருங்க. அவர் எப்படியாவது வந்து சிவபுராணம் படிச்சிடறாரு. அவரும் இல்லைனாலும் கஷ்டம்.